ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே தேதி 6 வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் புட் சைடு நல்லா டவுன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா கால் சைடில் நிறையா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் சைடுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1 ஹவர் பார்ப்போம், எந்த இடத்த தாண்டும் போது மேலே எங்கேயும் போகலாம் அப்படிங்கிறத. மார்க்கெட் ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் தானே, கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லைன் ஓகேங்களா, இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பிரேக் ஆகும்போது மேலேயோ கீழேயோ போகலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சேஞ்ச். ஸோ டைம் பார்த்துக்கோங்க, 9:11. ஓகேங்களா? ஓகே, ஒரு 42:7. ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த லெவல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ வாய்ஸ் கேட்கலைங்க, நல்லா தான் போய்ட்டு இருந்துச்சு, வாய்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ இருக்கட்டும், பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. ஸோ ஒரு நேரம் ஏதாவது ஒன்று சொதப்பிடுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 155 வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேண்டில்லே பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புட் சைடு ரெண்டாவதாக கிடைக்கும். ஸோ ஏன்னா வச்சுருக்கேன், வாய்ஸ் கேட்கவே இல்லை. ஸோ இங்கே போனாலும் அதே மாதிரி தான் 165 வச்சுருக்கேன் புட் சைடில். ஸோ இதில் இருந்தாலும் ஓகே, இதில் கிடைச்சாலும் ஓகே, எதில் என்ட்ரி கிடைக்குதோ பார்ப்போன்ட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கால் சைடு தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த லெவல்லாம் தாண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மேலே போயிட்டான், ஸ்டச் ஆகிட்டான். ஸோ ஓகே, என்ட்ரி. ஸோ இதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் போல் பண்ணேன். 185 165 வரைக்கும் வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ட்ரி ஆனது டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். ஓகே, இதில் டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஓகேங்களா? டார்கெட் ஹிட் பார்த்துங்க. டைமிங்லேயே பாருங்கள் முடிஞ்சிடும், ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலே முடிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் உழைப்பு இருந்தால் போதும், ரொம்பலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் இதெல்லாம் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க. வந்த உடனே, ஸோ நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வந்த உடனே டக்குன்னு ட்ரேட் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அதுக்குள்ளாரே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் உட்காந்துருக்க வேண்டாம். எப்பயாவது ஒரு சில நேரங்கள் தவிர்க்க முடியாமல் லேட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரியான டைமில் வந்து கொஞ்சம் உட்காந்துருங்க. ஸோ எல்லா டைமும் அதுமாரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல மார்க்கெட்டில் அதிகமாக நீங்கள் இருக்க கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே போகணும் அப்படின்னா, ஸோ அந்த 18 லெவலுங்கிறது கால் சைடு போகணும். புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 150. ஓகேங்களா? ஓகே, 150ங்கிற லெவல் போகணும். ஸோ எது வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இனிமேல் கிளாஸ் வந்து எடுக்கிறதில்ல. ஸோ கேட்குறாங்க. ஸோ நான் லைவில் வரேன். உங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து கற்றுக்கிற மாரி பாருங்கள். ஏன் அப்படின்னா, வந்தோம் அப்படின்னா அதில் என்ட்ரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு இதில் ஒரு நேரம் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எதானாலும் நான் இது பேப்பர் ட்ரேடு தான் பண்ணுறேன். நான் லைவில் நான் என்னோடய இதை போட்டும் அமௌண்ட்டு போட்டு பண்ணுறதும் பண்ணுவேன். ஸோ அப்படியே இருந்தாலும் நான் வெயிட் பண்ணாலும் என்னால் இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் செயின்லாம் பாருங்கள், ஸ்டார்டிங் கேண்டில்லே வரதுக்கு என்ன ரீசன் இதுதான். இதிலேயே நம்ம எங்கே ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அதை மெல்ட் பண்ணணும்.
ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை கொஞ்சம் ஹை பண்ணும்போது இப்போ அந்த இடத்த நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது இதில் ஒரு பெரிய சீக்கிரம். அதனால தான் ஃபஸ்ட்டு கேண்டில்லே மேக்ஸிமம் முடிஞ்சிடுறது. ஓகேங்களா? ஸோ அதுமாரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஓகே, என்ட்ரி. ஓகே. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் போகலாம். ஆனால் எனக்கு கிடைச்சது என்னமோ 7 பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது மேக்ஸிமம் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கம்மியான இதில் தான் பண்ணணும். எப்போதும் நமக்கு ஒரே மாதிரியே கிடைக்கணும்னு இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இவ்வளோ டைம், ஸோ ரெண்டு டைமில் இன்னும் உட்காந்துருந்துன்னா இன்னும் வேணாலும் எடுக்கலாம். ஸோ அது தேவையே இல்லை. முதல்ல சீக்கிரம் வரணும். ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, சில பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால தான். ஓகேங்களா? நான் இன்னும் நானே காண்டாக்ட் பண்ணி பேசுவேன். முதல் விஷயம், ஒரு சேனல் வச்சுருக்காங்க, ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, திருப்பியும் அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா உங்களோட வேல்யூவே இதாகிற மாதிரி தானே. ஸோ அப்படிலாம் இல்லை. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் காண்டாக்ட் பண்ணி கேட்குறேன், என்ன ரீசன். ஸோ என்னை வந்து பெரிய ஆள் நினச்சிக்கிறதில்ல. நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் தான் நான் பெரிய ஆள். ஓகேங்களா? என்னோடய இதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆள் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் பண்ணும்போது அதுவும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் என்னால் அது சொல்ல முடியுது. ஓகேங்களா? பாருங்கள், 7 பாயிண்ட் போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ அதுமாரி இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்பி நாங்கள் அந்தளவுக்கு ஓகே இது போகும் அப்படிங்கிறத நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அப்போ அது வந்து கண்டிப்பாக அந்த லெவல்ஸ்லாம் போகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நாங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா, நம்மளை அறியாமல் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லைனா மார்க்கெட் வேறு மாதிரியும் கூட போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா சில விஷயங்கள் மாறும். ஸோ ஏதாவது தவறுதல் நடந்தால் அதை திருத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் காண்டாக்ட் பண்ணுவேன். ஸோ அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் நான் நினைக்கல. சரிங்களா? ஸோ காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுனாலையோ இல்லை அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுறதுனாலையோ ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன பதிலும் என்னான்னா, அவங்களும் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க நிறைய இடத்துல, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸோ யாரும் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அது ரீசன் வந்து, ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேல்யூபிளான ஒரு இதை கொடுக்கணும். சரிங்களா? வேல்யூபிளான அந்த சர்வீஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லித்தர விஷயங்கள் வந்து லைஃப் லாங் சொல்லி தந்தது. ஸோ இதுவரைக்கும் கற்றுக்கிட்டவங்க நல்லபடியாக கற்றுக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து பார்த்திங்கன்னா வருவேன். ஸோ வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு கம்மியான இதில் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி தெரியாது, ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ 20,000 30,000 வச்சு பண்ணாதீங்க. நான் எவ்வளோ வேணாலும் எடுத்துருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எத்தனை தடவை வேணாலும் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் இல்லை. கம்மியாக வச்சு பண்ணுறீங்க, நாலேஜ் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10,000 இல்லை 1,00,000 போட்டாலும் லாஸ் ஆகிடுவீங்க. அதேமாரி 10,000 வச்சு 1,00,000 மாற்ற முடியும் உங்களால். ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட நாலேஜும் இருக்கும். சில பேர் சொல்லியிருக்காங்க, எடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அது உண்மையானான்னு எனக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 1,00,000 ரூபா எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான கால அவகாசங்கள் அதிகம். அதேமாரி அதுக்கு எடுக்கவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம்லாம். ஸோ எடுக்கிறாங்கன்னா நல்ல விஷயங்கள் தான். அதேமாரி நிறைய நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எடுங்க, அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை போக வேண்டாம். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம லைவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்தாலும் ஒரு எஜுகேஷன் பர்பஸோடு நீங்கள் வந்து அப்படியே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸுங்கிற மாதிரி கேட்க வேண்டாம். ஓகே. ஸோ பரவாயில்ல, பார்ப்போம். எதாக இருந்தாலும் இந்த 160ங்கிற ரேஞ்ச் நான் போட்டிருக்கிறத போகும். இது வந்து பார்த்திங்கன்னா புட் சைடு தான். ஸோ அதனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது புட் சைடு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 160ங்கிறது போகும். ஸோ நான் பின்னாடி வீடியோ வேணால் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் அப்புறம் வேணால் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பாருங்கள் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பாக வந்து போகும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். ஓகேங்களா?
ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 160 அந்த ரேஞ்ச் வந்து போகணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புட் சைடுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 160லையும் தாண்டி தான் போகும். வேணா பாருங்கள், அது ரெக்கார்ட் போட்டிருந்தேன். ஸோ டச் ஆகிடுச்சு டார்கெட் கிட்டு. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டியும் போகும். ஓகேங்களா. பாருங்கள் எப்படி நடக்குது என்னன்ட்டு. ஸோ இதுதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். ஓகேங்களா. ஓகே, பார்ப்போம்.